ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி போன பாட்டில் சொன்னதோட கண்டினியூஷன் இது பார்க்க போகிறோம். அதாவது உயிர் இருக்குன்னு பார்த்தோம். உயிர் வந்து இந்த உடம்புல ஏன் வருது, எப்படி வந்து மரணம் ஏற்படுது அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம். சரி, இப்போ நான் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சித்தர்கள் கண்டறிஞ்ச முடிவான உண்மை என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த உயிர் அப்படின்றது ஒரு லைட்டுன்னு சொல்லுவாங்க. லைட்டுனா வெளி, இந்த வெட்ட வெளின்னு சொல்லி சொல்கிறோம்ல, பிரபஞ்சத்தோட ஆகாயம்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெட்ட வெளி தான் ஒளியாகவும் உயிராகவும் இருக்குது. அதுவே வந்து அந்த ஒளின்றது வெறும் ஒளியாக மட்டும் இல்லை, அது வந்து ஒரு அறிவாகவும் இருக்குது. அறிவானா எல்லா விதமான ப்ரோக்ராமும் எதுவுமே தேவைப்படாத ஒன்றாகும், யாருமே வந்து புகுத்தக்கூட, அதாவது வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒன்றா இல்லாமல் அதுவே வந்து அதுக்குள்ள ஒரு விதமான ப்ரோக்ராமிங்கை வந்து உள்ள வச்சே இருக்கு. அது மூலியம் தான் வந்து மற்ற பொருட்கள் எல்லாமே அதுலேருந்து செயல்பாடுகளாக ஆகுது, அதுலேருந்து செயல்பாடுகளை வந்து எடுத்துக்குது, அதுலேருந்து நிகழ்த்துது. இதை நான் உங்களுக்கு லேட்டர் வந்து அது எப்படின்றத கரெக்டாக விஞ்ஞான ரீதியாக தொடர்பு படுத்தும் போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உலகம் வந்து பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த பஞ்சபூதங்களோட உருவாக்கம் எப்படி வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல்ல வெட்ட வெளி, அந்த ஆகாயம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆகாயம் மட்டும் இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆகாயத்துலேருந்து தீ உருவாகுது. அந்த தீ வந்து கொஞ்சம் பிழமாக வெடித்து எல்லாமே இதுவான பிறகு அந்த தீயிலேருந்து வந்து நீர் உருவாகுது. நீரில் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும். அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் வந்து காற்றா வந்து அது வந்து குளிர்ந்து, நீர் வந்து குளிர்ந்து ஆவியாகி இது பண்ணும்போது அது வந்து காற்றாகுது. அப்புறம் அந்த இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து இந்த ஆகாயம், அப்புறம் தீ, நீர், காற்று, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நிலமாக உருவாகுது. ஏன்னா நிலத்தில் வந்து எல்லாத்தோட தன்மையும் இருக்கும். இது வந்து ஒரு சயின்ஸ் ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தாலும் இந்த எல்லா தன்மைகளும் வந்து நிலத்துக்கு இருக்கும். நிலம் தான் வந்து கடைசியாக உருவாகும். நீர் எல்லாம் வற்றி, காற்று எல்லாம் வற்றி அது நிலம் தான் ஒரு நிலமாக உருவாகும். அந்த நிலத்திலேயே வந்து இது எல்லாத்தோட தன்மைகளும் இருக்கும். ஆனால் இந்த 4 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தீ, காற்று, நீர் வந்து ஒன்றுக்கு ஒன்று மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதாக இருக்கும். இது ஒன்று இல்லாமல் ஒன்று இயங்காத அளவுக்கு, இல்லாத அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீர் இருக்குது, நீரில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனை வந்து பிரிச்சிங்கன்னா, ஆக்சிஜனை பிரிச்சிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து வெப்பமாயிடும், ஆக்சிஜன் வந்து காற்றாயிடும். அப்போ நீர்ன்ற ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ இது ரெண்டுமே தேவைப்படுது. அதாவது நீரும் இது வெப்பமும் காற்றும் வந்து இதுக்கு தேவைப்படுது. அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் அந்த இந்த ஸ்பேஸ் அப்படின்றது மட்டும் எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனால் அந்த வெளி இல்லாத இந்த உலகத்தில் ஒரு பொருள், இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இந்த வெளி இல்லாத ஒரு பொருள் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து வெளியில் காற்று இருக்குது. நம்ம வந்து ஒரு பலூனில் ஒரு காற்றை ஊதி வைக்கிறோம். இப்போ அந்த பலூனுக்கும் அந்த பலூனில் உள்ளே இருக்க காற்றும் அந்த வெளியில் இருக்க காற்றும் வேறையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரெண்டுமே வேற இல்லை. நம்ம பார்க்கும்போது அந்த பலூனில் இருக்க காற்று வேற மாதிரி தெரியுது, ஆனால் ரெண்டுலேயுமே இருக்கிறது ஒரே காற்று தான். இது இருக்க காற்று தான் அது உள்ளே போகுது. அந்த பலூனை வந்து உடையும் போது அந்த காற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மல் வெளிக்கு வந்து மாறிடுது. இது வந்து காற்றுக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். வெளின்றது இதுக்கும் அப்பாற்பட்டது. இப்போ வந்து ஒரு வெற்றிடத்தில் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயம், மலையாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களுமே வந்து இந்த வெளின்ற ஒரு கான்செப்டில் தான் மட்டும்தான் இருக்குது. இந்த வெளி இல்லாமல் எந்த ஒரு பொருளும், அதாவது வெளின்றது அதுக்கு அந்த பொருளுக்கு உள்ளேயும் இருக்குது, அந்த பொருளுக்கு வெளியிலையும் இருக்குது. அந்த வெளி வந்து எந்த இடத்துலையுமே மாறாததாக இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அன்டச்சபிள்னு சொல்லுவாங்க, அன்ஃபீலபிள், அன்டச்சபிள்னு சொல்லுவாங்க. அதே போல் அது வந்து ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது அப்படின்னா அதுவும் கிடையாது. அது வந்து எத்தனையோ காலத்தில் உருவாகி இருக்குது, இத்தனை காலத்துக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படின்னா எந்த ஒரு வரையறைக்குமே உட்படாத ஒன்றா இருக்கிறது இந்த வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிம்பிளாக கால் வந்து டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்ன்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்ட வெளி அப்படின்ற ஒரு தத்துவத்தில் தான் உருவாகும்.
அதனால தான் வந்து இந்த சிவனோட பஞ்ச ஸ்தலங்கள் இருந்தாலும் அதில் எல்லாத்துக்கும் முதன்மையான தத்துவம் அண்ணாமலையான்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையை சொல்லுவாங்க. ஆனால் இந்த தத்துவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அடிப்படையான தத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாச தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து. இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த வெடி மட்டும்தான். வெடி தான் எல்லாமாவும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து உண்மையான சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதை நம்ம நிரூபிக்கிறதுக்கு முதல்ல நம்ம வேதங்கள் அந்த காலத்துக்கு போவோம், ரிஷிகள் காலத்துக்கு போவோம். அப்போ வந்து அவங்களுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பொருள் முதல் வாதம், கருத்து முதல் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருள்லேருந்து கருத்து உருவாச்சா இல்லை கருத்துக்கள் எண்ணங்கள்லேருந்து தான் வந்து இந்த பொருட்கள்லாம் உருவாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மிகப்பெரிய விவாதமாக இருந்தது. அதை விளக்கறதுக்காக அதனோட அடிப்படையில் வந்து உருவானது தான் வந்து தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள்னா அதுதான் வந்து உண்மைகள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து வேதங்களுக்கு அடிப்படையாக இருந்தது. அப்புறம் அந்த தத்துவங்களை விளக்கி அதை வந்து விவரிக்கிற விதமாக தான் வந்து தத்துவார்த்தங்கள்னு சொல்லுவாங்க. அது மூலயமா தான் அந்த ஒருத்தரோட அவங்களோட சிந்தனைக்கு அந்த ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டு அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி அதில் ஆராய்ச்சி பண்ணி அதுகளை சில உண்மைகளை வந்து சொன்னாங்க. அது வழியாக தான் உபநிடதங்கள் அப்படி தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸில் பார்க்குற அரிஸ்டாட்டிலோட அவங்க காரல் மார்க்ஸ் அவங்களோட இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா கருத்து முதல்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது தத்துவார்த்தத்தை எடுத்துக்கிட்டு அது மூலியமா வந்து வாழ்க்கையை வந்து மொத்தமாக அணுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2000 வருஷமாக தான் வந்து மேற்கத்திய உலகில் வந்து இந்த கருத்து முதல்வாதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து பெரும்பாலுமா மிகைப்படுத்தி அதுவாக தான் அது மூலியம் தான் வந்து இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க இந்த ரிஷிகள் சித்தர்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பொருள் அப்படின்றது தான் முதலாக வந்து தோன்றியிருக்கணும், பொருள்லேருந்து தான் வந்து கருத்துக்கள் வந்து உருவாயிருக்கணும். ஏன்னா வந்து எந்த ஒரு பொருளுமே இல்லாதப்போ அதை வந்து எப்படி வந்து அந்த கருத்துக்கள் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனேன்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா, இப்போ அந்த எனக்கு அப்படின்றத எனக்கு ஒன்று நடக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்குள்ள ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கணும். அதுதான் வந்து அந்த அறிவு இருந்தாதான் இப்போ நான் வந்து நடக்கிறேன், இது பண்ணுது, நான் இந்த செயலை பண்ணுறேன், இந்த செயலை பண்ணுறதை பற்றி நான் சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற 3 விதமாக, அதாவது அறிபவன், அறியப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, 3ஆ பிரியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிலையும் பிரித்து பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அந்த அறிவுன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான், இந்த அறிவுன்ற ஒரு பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஏன்னாட்டி அது சம்பந்தமான கருத்துக்கள் வந்து உருவாக்க முடியும். அப்படி அடிப்படையில் பார்க்க போனால் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வெளின்றது வெறும் வந்து ஒளியா மட்டும் இல்லாமல் அது உள்ளேயே அறிவும் வந்து இன்ஃபில்டா அது உள்ளே இருக்கு, அது அறிவாகவே இருக்கு, சுத்த அறிவா இருக்கு. அந்த அறிவு மூலியமாக தான் வந்து நாம் வந்து எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் வந்து அவங்கவுங்க பக்குவ நிலைக்கு ஏற்ப அது வந்து சரியான புரிதலில் முழுமையான சுத்த நிலையில் வந்து இருக்கா அப்படின்னா இல்லை, அது வந்து மறைப்பு நிலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி பொறுமையாக பார்ப்போம். அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம், அந்த அறிவுன்ற ஒரு பொருள் முதல்வாதம் ஃபர்ஸ்ட் இருந்தாதான் அது அடிப்படையில் அந்த வெளின்ற ஒன்று இருக்கணும். இப்போ இந்த உலகத்தில் இருக்க மற்ற பஞ்சபூதங்கள்லாம் உருவாகிறதுக்கு இந்த ஆகாயம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த ஆகாயத்தில் தான் எல்லாமே உருவாக முடியும். இந்த ஆகாயமே இல்லாதப்போ எது வந்து உருவாக முடியும்? ஒன்றுமே உருவாக முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி இந்த ஆகாயம் வெட்ட வெளின்ற ஒன்று ஏற்கனவே இருந்திருக்கு. அது எதுவுமே தோன்றப்படாததாகவும் உருவாக்கப்படாததாகவும் யாராலையும் படைக்கப்படாததாகவும் ஏற்கனவே இருந்த ஒன்றா இருக்குது. அதுலேருந்து தான் எல்லா பொருட்களும் திரும்ப தோன்றுது, மறையுது அப்படின்னா மொத்தமாக அழிக்கப்படுது அப்படின்னா அது வந்து கிடையாது. சயின்ஸ் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு, ஒரு ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதே போல தான் இந்த பொருளையும் வந்து ஆக்க முடியாது, அழிக்க முடியாதுன்றதான் உண்மை. ஆனால் நம்ம சொல்லலாம், இப்போ நான் ஒரு வீடு கட்டி இடிச்சிடுறேன், அது எப்படி அழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், அது எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடுறேன், அந்த கம்பி தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லலாம். நீங்கள் உண்மையில பார்க்க போனீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா அதை கடைசியில் திரும்ப வந்து ஒரு பஞ்சபூதங்களாக வந்து தான் பிரிப்பீங்களே ஒழிஞ்சு, அதுக்கு மேலே வந்து அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இதை வந்து இன்னொரு இதாக மாற்றுவீங்களே ஒழிஞ்சு, அந்த பஞ்சபூதங்களில் திடப்பொருள் வாயு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலையக்கு வந்து நீங்கள் மாற்றுவீங்களே ஒழிஞ்சு அதுக்கு மேலே உங்களாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது அதுவுமே வந்து நிலை மாற்றத்துக்கு மட்டும்தான் உருவாகுது. அதுவும் வந்து ஆக்கவும் படுறதில்லை, அழிக்கவும் படுறதில்லை. அந்த மூலப்பொருட்கள் ஒன்று சேருது, திரும்ப மூலப்பொருட்கள் பிரியுது அப்படின்ற மாதிரி தான். ஆற்றல் மாதிரி தான் பொருளுக்குமான அடிப்படை தன்மை வந்து ஆற்றலுக்கும் பொருளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அதுக்கு கொடுக்குற இன்புட் வந்து நீங்கள் என்ன டேட்டாவாக கொடுத்தாலும் அது வந்து அதுக்குள்ளே இன்ஃபில்டாக இருக்கிற ரெண்டே விஷயம் 0 1 அது மட்டும்தான். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது 0 1 மாற்றி அதுக்கு புரிஞ்ச மாதிரி அதை இது பண்ணிக்கிட்டு அதுலேருந்து வந்து அதுக்கு உங்களுக்கான ஆன்சரை ரெடி பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த 0 ஒன்ஸை தான் திரும்ப கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக அதை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய அவுட்புட்டாக மாற்றி கொடுக்கும். இது இப்போ அடிப்படையில் இது உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து மாறாத விஷயம் என்னென்னா அந்த 0 and 1 தான். அதாவது அந்த கோடிங் வந்து என்றைக்கும் மாறாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களை வந்து கிரகிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு திரும்ப அதுலேருந்து அதுவே வந்து 0 1 தான் இதுவாகி திரும்ப அவுட்புட்டாக மாறும்போது தான் உங்களுக்கு திரும்ப வந்து அதுவே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை தருது. ஆனால் அது நீங்கள் என்ன ஒரு இதை கொடுத்தாலும் அது எதுவாக வந்து அந்த விஷயத்த அறிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0 1 தான் அது அறிவாக யூஸ் பண்ணி அதை அந்த அந்த விஷயத்தை வந்து மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. அது மூலியம் தான் அது அடிப்படையாக செயல்படுது. அது போல தான் நாமளும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைகள் எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன பார்த்தோம் கேட்டோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மூளைக்குள்ள பதிவான விஷயங்கள், நம்ம இந்த விஷயங்கள் மட்டுமே தான் நமக்கு வந்து நம்ம சுச்சுவேஷனில் வந்து நம்ம வளர வளர நமக்கு வெளிப்படுற எல்லா விஷயங்களும் தகவல்களும் அறிவுகளும் வந்து நமக்குள்ள என்ன இன்ஃபீல்டாக கொடுக்கப்பட்டதோ அதுலேருந்து மட்டும்தான் அது வெளியாகுது. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து வெளியாகிறது இல்லை. இப்போ நம்ம இயற்கை நிகழ்வுகளில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மர விதை எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஆலமர விதை எடுத்துக்கிறோன்னா அந்த ஆலமர விதையை எடுத்து வெட்டி பார்த்தீங்கன்னா அது உள்ள ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது உள்ள வெளியின்ற அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து அதுக்குள்ள அதோட மரபு ப்ரோக்ராமிங் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதே வந்து திரும்ப போட்டு முளைக்க வச்சிங்க அப்படின்னா அது முளைச்சி அதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஆலமரம் வெளியில் வருது. அது வந்து 1000 ஆலமரத்தை உருவாக்கக்கூடிய விதைகளை கொடுத்துட்டே இருக்கு. இது மாதிரி இது தொடர்ச்சியான ப்ராசஸை வந்து உருவாக்கிட்டே இருக்கு. அதில் வந்து ஒரு காலத்தில் இலைகள்லாம் மொத்தமாக கொட்டுது, திரும்ப வந்து மொத்தமாக அழிகிற மாதிரி அழிஞ்சு திரும்ப வந்து மீள் உருவாக்கம் ஆகுது. இப்படி வந்து இயற்கையில் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு, ஒன்றுலேருந்து ஒன்று உருவாக்கிட்டே இருக்கு. அதே போல் கார்பன் தான் வந்து வைரமாக மாறுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கார்பன் வந்து பல லட்சக்கணக்கான வருஷங்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெப்பத்தில் ஒரு இடத்துல பூமியில் ஆழமாக புதஞ்சு இருக்கும்போது அந்த ஒரு கார்பன் தான் வந்து அந்த அணுக்களோட கூட்டு சேர்க்கையினால நாளடைவில் வந்து வைரமாக மாறுது. உடைக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு வைரமாக மாறுது. அது மொத்தம் இந்த பூமியில் இருக்க எல்லா பொருளுமே ஏதோ ஒரு விஷயம், அதாவது அந்த பொருளில் வந்து காலமும் வந்து தொடர்புபட்டிருக்கு. ஆக மொத்தம் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து துகள் தன்மையும் இருக்குது, எனர்ஜி அலைத்தன்மையும் இருக்குது, ப்ளஸ் காலமும் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் வந்து அந்த பொருளை வந்து மாற்றத்துக்கு உள்ளாக்குது. இது இல்லாமல் இன்னொன்று வந்து இல்லாத போலே இருக்கக்கூடியதாக இந்த வெளியத்தன்மைன்றது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, அது சம்மந்தப்படாத மாதிரியே இருக்குது. ஆனால் அது இல்லாமல் ஒன்றுமே இயங்கப்படுறதும் இல்லை, ஒன்றுமே இருக்கிறதும் கிடையாது. அதை தாண்டின ஒன்று எதுவுமே கிடையவே கிடையாது. ஆக மொத்தம் அதோட பங்களிப்பு இல்லாத ஒரு பொருள் அப்படின்ற இந்த உலகத்தில் ஒரு கருத்தோ அப்படின்ற ஒரு விஷயமோ எதுவுமே வந்து இந்த பூமியில இல்லை, இந்த பிரபஞ்சத்தில், இந்த அண்டவெளியிலே கிடையாது. சரி, இப்போ சித்தர்கள் வந்து என்ன இதுல இருந்து ஸ்பெஷலாக இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுலேருந்து என்ன ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவங்க விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆற்றலில் தான் வந்து மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ஆக்கவோ அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க இதுலேருந்து வேறுபட்டு சித்தர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வந்து ஆற்றலாக மாற்ற முடியும். அதாவது ஒரு ஆற்றலுக்கு வந்து என்ன பண்பு இருக்கோ, ஆற்ற முடியாது அழிக்க முடியாது அப்படின்ற, ஆக்க முடியாது அழிக்க முடியாத என்ன பண்பு இருக்கோ அதே விஷயம் பொருளுக்கும் இருக்கு. ஆனால் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து அதை அழிக்க முடியும், அதை மாற்றுறோன்ற அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில் அதையுமே வந்து நம்ம வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. பொருளோட இன்னொரு தன்மை என்னன்னா, இந்த வெட்ட வெளியோட ஒரு பார்க்கக்கூடிய கண்ணுக்கு விசிபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதை எப்படி வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுறதா மாற்றினாங்க அப்படின்றத நம்ம உடல் வழியாக பார்ப்போம். நம்ம உடல்லேருந்து ஆரம்பித்து நம்ம பிரபஞ்சத்துக்கு போவோம். இந்த விஞ்ஞானிகள் வந்து நம்ம உடம்பை விட்டுட்டு மொத்தமாக வந்து வெளியில் இருக்க பொருள்லேருந்து வந்து அதை நிரூபிக்கணும் அப்படின்னு தேடி ஓடிட்டே இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக அதை அறிஞ்சு பகுத்தறிஞ்சு அது மூலியமாக வந்து உண்மைகளை கண்டறியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது சாத்தியமா இல்லையா அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அது என்னைக்கும் சாத்தியப்படாத ஒன்று. அதை வந்து நமக்குள்ளேருந்து தேடி அது மூலயமா வந்து அந்த அண்டத்தை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து மிக துல்லியமானதாகவும் இருக்கும், அது வந்து சாத்தியப்படக்கூடியதாகவும் இருக்கும். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். முதல்ல நம்ம சித்தர்கள் சொன்ன இந்த உடம்புலேருந்து அந்த விஷயத்த எப்படி கொண்டுட்டு போவோம் அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம்.